ஹே காய்ஸ், நான் விஷயோட பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலோ மேக்ஸ் லெவல் நியூ பீயிங் வாங்கக்கூடிய நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் ஏதாவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கு லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவளம் பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஹேய், நீ தானே அவன் என்ன ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு அந்த கில்டு மாஸ்டர் கேட்குறப்ப ஹீரோ ஆமாண்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு காயின் எடுத்து சுண்டி விட்டுட்டே சொல்கிறான். ஏய், நீ என்னை இங்கேருந்து கொண்டுட்டு போயிடுவியா என்ன? என் கில்டில் ஒரு 50 பிளேயர்ஸ் இருப்பாங்க. நீ என்னை கொண்டுட்டு இந்த உலகத்தில் எந்த மூலையில் போய் ஒளிஞ்சாலும் சரி, அவங்க உன்னை தேடி வந்து கொல்லுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கில்டு மாஸ்டர் சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ ஒரே ஒரு அட்டாக் தான், திருப்பி எழுந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கையில் இருந்த காயின்ஸ் தான் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பீசஸ்லாம், ஸோ அதில் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கில்டு மாஸ்டர் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ கில்டு மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா மேலே பில்டிங்லேருந்து கீழே விழுற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோதான், சோலே முடிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பார்க் ஹான்ஜின் படுத்து கிடப்பான் இல்லையா, ஸோ அடிபட்டு. ஸோ ஏய், நீ உயிரோடு இருக்கன்னு தான் தெரியும். இப்போ உன்னை உயிரோடு விட்டுட்டு போகிறதுக்கான காரணம் உன்னோடைய சிஸ்டர் மட்டும்தான். திருப்பி என் கண்ணில் மாட்டின சிவாவுதாண்டா உனக்கு பரிசாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா தம்பி பின்னாடி செத்து கிடைக்கிற மாதிரி ஹேக்கிங் பண்ணுறவனே கொஞ்சம் ஏந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, எஸ் சார் சொல்லிட்டு அவனும் ஏந்திரிச்சு நிற்கிறான். உன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, சார் என்னோட பேர் வந்து ஹீ ஹுவாங், எனக்கு 26 வயசாகுது. நான் இங்கே பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பிளாக் கவர் கில்டுக்கு. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஓ சரிப்பா தம்பி, சரி இதுக்கு மேலே இந்த கில்டை நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, சார் என்ன சொல்கிறீங்க, நானும் இங்கே வந்து பேட்டில் பவர் கூட என்கிட்ட இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீ ஹுவாங்கிறவனு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஒரு கில்டு மாஸ்டராக மாற்றிட்டா ஹீரோ மேலே எந்த ஒரு சந்தேகமும் வராது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த பிளானிங்கே போட்டிருக்கான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா பேட்டில் பவருக்கு வேறு ஏதாச்சும் ஆல்டர் போய் பார்த்துக்கலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைத்தில் இந்த பிரம்மாரிங்க பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்குறான். ஹீரோ பார்க்குறான். அந்த இடத்த கட் பண்ணால் ஃப்ளோரில் இருக்கும் போது எமர்ஜென்சி மீட்டிங்னு சொல்லிட்டு என்னத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வருது. ஸோ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா பிளாக் க்ரோ கில்டு மெம்பர்ஸ் தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏ ரேங்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த இது புலம்பிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா கில்டுக்கு முன்னாடி கூட்டமாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியுது கில்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கீழே அடிபட்டு கிடப்பார் இல்லையா, கில்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கில்டுக்கு போயிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல ஹீவாங் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். டேய் உனக்கு என்ன தைரியம் தான் அங்கே உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒரு ஸ்வாடை வர வச்சு அவனுக்கு முன்னாடி குத்திட்டு, டேய் இதுக்கெல்லாம் யாரா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீவாங்கிட்ட வந்தவன் கேட்குறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேம்பயர் குயின் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்குறான். டேய் இதுக்கெல்லாம் யார் காரணம் கேட்டுக்கிட்டு இருந்தா நீனடா ஒரு குழந்தைய காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்தியை வச்சு மிரட்டவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேம்பயர் குயின் பார்த்தீங்கன்னா சரியான கோவப்படுறாங்க. ஒரு குழந்தைன்னு சொன்னதுனால அந்த இடத்த கட் பண்ணால் வெளியே பில்டிங் எல்லாம் காட்டுறாங்க, அது சும்மா வெடிச்சு சதுறது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லப்பா இங்கே வான வெடிக்கை நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அந்த கில்டு வெடிச்சு சதறி இருக்கு இல்லையா, ஐயோ அந்த வேம்பயர் குயின் என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ புலம்பிகிட்டே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவேக்கன் அசோசியேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவேக்கன் அசோசியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறான். ஸோ போயிட்டு அவனுடைய ஐடி கார்டு எடுத்துக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு எஃப் ரேங்கில் இருக்கிற மாதிரியான அந்த கார்டு காட்டுது. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. யாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ நியூக்ளியர் ஃபிஸ்ட்டும் ஹியூமன் பீயும் தான் அங்கே நீட்டு இருக்காங்க. இவங்க உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் ஃபிஸ்ட்டும் சொல்கிறா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேம்பயர் குயினை பார்த்துட்டு ஆலஸ், ஸோ இவங்க வந்து ஐரோப்பாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் இவன் தான் ஹீ ஹுவாங். இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரோ கில்டில் ஒரு மெம்பராக இருக்கான். அதோட இல்லாமல் இவன் தான் கில்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோன்னே ஓ அப்படியான்னு சொல்லிட்டு மீக்லியர் ஃபிஸ்ட்டும் ஹியூமன் பீயிங்கும் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆலஸ்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட கத்த ஆரம்பிக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை என்ன சொன்னான், நீ அதுவும் இல்லாமல் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ இருந்தாலும் அப்படி சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆலஸ் சொல்ல, ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி விடு வா ஹண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போக ஆரம்பிக்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆலஸும் போக ஆரம்பிக்கிறா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹண்ட்டுக்கு போகிறோம் பாயின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மூன் லேக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அழகாக இருக்குது. ஸோ லேக்கு, ஸோ அந்த மாதிரி அழகான டிசைன்ஸாக இருக்குது. ஸோ நம்மளுடைய மாஸ்டர்ஸை பண்ண தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்க, பொறுமையாக பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லேக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறான். ஸோ என்னடா லேக்குள்ளே இறங்குற அப்படின்ட்டு ஆலஸ் சொல்ல, பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஒரு சிலைக்கிட்ட போகிறான். சிலைக்கிட்ட போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது. ஹோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் மாதிரியான ஒரு பொருள் இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அது மேலே மூன் லைட் பட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ
மூன்லைட் படுறத பார்த்தீங்கன்னா அடைச்சிடுறான். அடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா லேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி திறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஹாரிஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பரவாயில்லையே இந்த இடம் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆலிஸை பார்த்து என்ன இந்த இடம் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஆலிஸ் பார்த்தீங்கன்னா முகத்தை திருப்பிக்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ்டேருந்து எடுத்துருப்பான் இல்லையா, ஸோ அந்த டிவைன் பவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட எல்லாம் பார்த்தீங்கன்னா போன பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனை வச்சிருப்பா இல்லையா, ஸோ அதோட மினி வெர்ஷனை பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ வச்சிருக்கான். ஸோ செகண்ட் வெர்ஷன், ஸோ ஃபஸ்ட் வெர்ஷன் பெருசாக இருக்கும், ஸோ அதை விட இது சின்னதாக இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பவர் எடுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்கான். அப்படி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் ட்ரைல்ஸை பற்றி ஏகப்பட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மனசில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சரி நம்ம ஆலிஸ்ட்டை கேட்கலாம்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறப்ப சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸும் கேட்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா டவர் பற்றி கேட்குற எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா ஆலிஸ்க்கு போய் புரியலை. என்னப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆலிஸ் கேட்கும்போது சரி நம்ம டவரை பார்த்து எந்த விஷயமும் கேட்டாலும் நம்மளுடைய ஆலிஸுக்கு புரியாது போல, சரி இது கொஷினாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசில் நினைக்கிறான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆலிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது, ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இருட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கு மாதிரியான ஒரு விஷயம் வெளியே வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணி அந்த இன்செக்ட் மேலே பார்த்தீங்கன்னா தூக்கி போகிற அந்த உருவத்து மேலே அது பார்த்தீங்கன்னா நெருப்புலேருந்து எழுந்துட்டே கீழே விழுது. ஸோ ஹீரோ நெருப்பு பவர் யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ அங்கே ஏகப்பட்ட இன்செக்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபயர் எலமெண்ட் பவர் வச்சு அந்த மொத்த இன்செக்ட்டையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும்.